வெரி வெரி குட் மார்னிங். உங்க எல்லாருமே இந்த அற்புதமான ஹைபிரிட் வெல்னஸ் சென்டருக்கு, வர்ச்சுவல் சென்டருக்கு வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் முத்துக்குமார். நான் ராணிப்பேட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். என்னோட ஏஜ் வந்து 51 ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்க கம்ஃபர்டபுளா பாக்குறதுக்கும், நீங்க வந்த இந்த பர்பஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் சில இங்க ரூல்ஸ் இருக்கு. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாமா? ரைட்டா? உங்க வீடியோ வந்து நீங்க வந்து மஸ்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். எக்காரணத்து கொண்டு உங்களோட வீடியோ வந்து நீங்க க்ளோஸ் பண்ணக்கூடாது. நீங்க பேனலிஸ்டா இருக்கிறவங்க, ஓகே. சப்போஸ் நீங்க வீடியோ க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை ரிமூவ் பண்ணிடும். ஓகே. இதோட ரொம்ப ரெண்டு ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் இது சொல்லிட்டேன். ரெண்டாவது ரூல் வந்து இந்த ப்ரோக்ராம் யாரெல்லாம் நீங்க வந்திருக்கீங்களோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ நம்ம எல்லாரும் அவங்கள கை தட்டி இந்த அற்புதமான ஆரோக்கியமான உலகத்துக்கு நம்ம வெல்கம் பண்ணிக்கலாமா? முதல் முறை வந்தவங்களும் சரி, எல்லாரும் சரி, நீங்க இதுல வந்து நான் இப்ப சொல்ல போறது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரெடியா? இப்ப நீங்க நான் ராணிப்பேட்ல இருந்து பேசுறேன்னு சொன்னேன். உங்க எல்லாருமே இந்த அற்புதமான சூப்பரான செஷனுக்கு பாலக்காடு பாருங்க. ஒரு ஹெல்த்ன்ற ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்காக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாருமே ஒன்னா மிங்கிள் ஆயிருக்கும். அப்ப பாருங்க இந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது. சரியா? கவனமா பாருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். நீங்க வந்தது வந்து ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக நீங்க வந்திருப்பீங்க. நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க? வெயிட் லாஸ். வெரி குட். ஓகே. வெயிட் லாஸ் கண்டிப்பா பண்ணலாம். அது எப்படின்றது நீங்க இந்த ப்ரோக்ராம் பாருங்க. ஐ ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம், வெயிட் லாஸ், ஓகே. ஸ்கின், நீங்க பர்டிகுலரா அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஹெல்த் அப்படின்னாலும் அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸ்கின் ப்ராப்ளம், அண்ட் தென் என்ன ஹெல்த்துக்காக, யூரிக் ஆசிட், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், தைராய்டு, வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ், ஓகே. நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருந்தாலும் உங்க மைண்ட்ல நீங்க ஒண்ணு மட்டும் நினைங்க, நீங்க ஆரோக்கியமா நீங்க என்ன தேடிட்டு வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இங்க நம்ம எக்ஸாக்டா நம்ம லைஃப் லாங் எப்படி ஹெல்த்தியா இருக்கணும்ன்றத ஒரு ஹெல்த்தி ஹீட்டிங் ஹேபிட்ஸ் மூலியமாவும் லைஃப் ஸ்டைல் மூலியமாவும் இங்க நம்ம மாற போறோம். ரைட்டா? உங்க எல்லாருக்குமே ஒரு இந்த மாதிரி ஒரு கப்ல டீ மாதிரி கொடுத்துருக்காங்களா? அஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்களா? யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஓகே. இது வந்து ஆஃப்ரெஷ், இதோட பேரு. ஆரஞ்சு பிகோன்ற ஹர்ப்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுது. இதை நீங்க சூடா குடிக்கும் போது உங்க பிளட்ல ஆக்சிஜன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மென்டல் அலர்ட்னஸ் அட்டகாசமா இருக்கும். நீங்க ஹோல் டே நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. நைட்ல வந்து சூப்பரான தூக்கம். சரியா? ஃபர்ஸ்டே வந்தவங்க நல்லா கேட்டுங்க. ரெண்டாவது வந்து இந்த டீ, இது நீங்க சாப்பிட்டுக்கிட்டே நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் நீங்க கேளுங்க. ஓகே ஓகே. ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு அதுல சக்கரை இருக்காது. ஆக்சுவலா சுகர் ஆட் பண்ணோம்னா நம்ம ஹெல்த் நல்லா இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக அதுல சுகர் ஆட் பண்ணல. ரெண்டாவது வந்து இங்க ஒரு கார்டு, இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்திருப்பாங்க. கார்டோ ஒரு ஷீட்டோ கொடுத்திருப்பாங்க. யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க? எல்லாருக்கிட்டுமே இருக்குமே. யார் கையில எல்லாம் இருக்கு? வெரி குட். ஓகே. இதை கையில வச்சுக்கிட்டு இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் நாள் வந்தவங்க எல்லார்கிட்டயும் எனக்கு பேசணும்னு விருப்பம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். ஓகே. நாகராஜ் அவங்க இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே கை தூக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் கை தூக்குனீங்களா முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுறேன். வெரி குட் மார்னிங். ஹெல்தி மார்னிங். குட் மார்னிங் சார். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டேவாமா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஃபர்ஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்மா. வெல்கம் டு ஹெல்தி கம்யூனிட்டி. ஹெல்தி ஃபேமிலிக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். சரியா? தேங்க்யூ சார். ஓகே. என்ன பர்பஸ்க்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்ன தேவை? எதுக்காக வந்திருக்கீங்க? வெயிட் லாஸ் தான் சார் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ். வெரி குட். சூப்பர். ஓகே. வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாம்னு நினைச்சேன். அப்படியா? வெரி குட். சூப்பரான டிசிஷன். இதுக்கு முன்னாடி ஏதாவது வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? சும்மா வீட்லயே டயட் மட்டும் தான் சார் ட்ரை பண்ணியிருக்காங்க. ம், ம், ம். மற்றபடி எதுவும் ட்ரை பண்றதில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? அதுல உங்களுக்கு என்ன ஹெல்த் ரிசல்ட்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? ஒரு அதுல 2 to 3 kgs மட்டும் தான் கொஞ்சம் லாஸ் பண்ண, அவ்வளவுதான். அதுக்கு டூ மேல டு பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இல்ல. அதுக்கு மேல அதுல ரிசல்ட்ஸ் இல்ல. சோ அதனால நீங்க இங்க பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க இங்க வரதுக்கு நீங்க என்ன எப்படி வந்தீங்க நீங்க? ஸோ என்னோட ஃபேமிலியில 2 பேரும் அங்க இங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து. சோ ஷீஸ் மை சிஸ்டர். ஃபேமிலில இவங்களும் என்னோட மதரும் எடுக்கிறாங்க 2 பேரும். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்து தான் இங்க வந்தேன். அவங்கள எலி மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க வந்துட்டீங்க. ஓகே. சரி. அவங்க கிட்ட என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க? அவங்க நல்லாவே வெயிட் லாஸ் பண்றாங்க. நல்லா நல்லாவே. காலையில ம், எக்ஸசைஸ் பண்றாங்க. ஸோ அந்த ம். டைம்க்கு அது எல்லாமே கரெக்டா ஹெல்த்தியா சாப்பிடுறாங்க, மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இங்க போட்டோ அனுப்புறாங்க எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அவங்க வந்து அவங்க பண்றது கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வந்துட்டீங்க. கரெக்டா? ஆமாங்க சார். சரி. ஓகே. அவங்க வந்து உங்க ஓன் சிஸ்டர், உங்க வீட்லயே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட மைக் கொடுங்க, பேசுவோம் நம்ம. ஹாய் சார், குட் மார்னிங். ஹாய். வெரி குட் மார்னிங்மா. உங்க பேருமா? என்னோட நேம் பிரியதர்ஷினி சார். ஹாய் பிரியதர்ஷினி.
தர்ஷினி. இங்க நீங்க எவ்வளவு நாளா கண்டினியூ பண்ணி உங்களுக்கு என்ன ஹெல்த் ரிசல்ட்ஸ் கிடைச்சதுமா? நான் வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட ஸ்கின்ல பயங்கரமான ஒரு சேஞ்ச் கிடைச்சது. ஆல்சோ ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஆஃப்டர் ஒரு சர்டன் வெயிட் லாஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு பிரேவான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. நம்ம ஸ்டேஜ் ஏறி பேசும்போது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருந்தது. ஒரு மாதிரி கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஃபாலோ பண்றோன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க Thank you. அம்மாவும் ஃபாலோ பண்றாங்க உங்க கூட? அம்மாவும் ஃபாலோ பண்றாங்க சார். வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்மா. நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஐடியல் வெயிட் வந்துட்டு மெயினா உங்க பக்கத்துல வந்திருக்காங்கல்ல அவங்களும் ஐடியல் வெயிட் வந்துட்டு சபாபதி முத்துக்குமார் சார் கிட்ட நீங்க பேசணும். ரைட்டா? ஓகே சார், ஷூர், தேங்க்யூ. நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்த நீங்க எல்லாருமே கவனமா கவனிங்க. நான் ரைட்டா? ஓகே. இன்னும் ஒருத்தர் கிட்ட பேசுவோமா? யாராவது ஒருத்தவங்க கிட்ட ஒரே நிமிஷம் வந்துருங்க. நானே கேலரி கை காட்டுங்க, யார் ரெடியா இருக்கீங்க என்கிட்ட பேசுறதுக்கு? ஓகே, அதை வந்துட்டேன். மியூட் ஓபன் பண்ணுங்க. ஜெயந்தியா? ஜெயந்தி, எஸ். குட் மார்னிங். இல்ல நீங்க பேசுறது கேட்கல, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. குட் மார்னிங். இப்ப கேக்குது. குட் மார்னிங். சொல்லுங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? வெயிட் லாஸ் அண்ட் கொலஸ்ட்ரால். ஓ, வெயிட் லாஸ் அண்ட் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்ல நீங்க செக் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே செக் பண்ணி வச்சிருக்கீங்க, ரைட்டா? ஆமா சார், ஆமா. ஓகே, சரி. இங்க எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஹெல்த்தியா இருக்கணும்னு நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வாக்கிங் போகும்போது சாரை பார்த்தேன். ஓ, ஓகே. அவர் உங்களுக்கு வாக்கிங் போகும்போது அவர் உங்களுக்கு இன்வைட் பண்ணிருக்காருங்க, கரெக்டா? தெரியும். நீங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? வாக்கிங் எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கீங்க? கிட்ட ஒரு 3 இயர்ஸ் போட்டுருங்க சார். எவ்வளவு மந்தா போயிடுறீங்க? 3 இயர்ஸா? 3 இயர்ஸ். ஓ மை காட். 3 இயர்ஸா போனீங்களே. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க போகும்போது எவ்வளவு வெயிட் இருந்தீங்க? 3 வருஷம் தொடர்ந்து வாக்கிங் போய் எவ்வளவு வெயிட் குறைச்சிங்க? எனக்கு 86 இருந்துச்சு சார். 96ல இருந்து 86 சார். 86. பிரச்சனை இல்ல. இப்போ அந்த 3 வருஷத்துல மொத்தமா எவ்வளவு வெயிட் குறைச்சிங்க அது மட்டும் சொல்லுங்களா? வாக்கிங் போய் 5 கிலோ குறைக்கும் சார். 5 கிலோ குறைச்சிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க யாராவது வாக்கிங் போயிருந்தீங்கன்னா, வாக்கிங் வந்து மெயினா நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. ஓகேவா? வெயிட் லாஸ்க்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றது இப்ப நாங்க இங்க சொல்லி கொடுக்குறோம். ஓகே, நீங்க கவனிங்க. நீங்க வாக்கிங் கண்டினியூ பண்ணுங்க, சைமல்டேனியஸா நம்ம வெயிட் லாஸும் பண்ணிடலாம். இங்க யாராவது இந்த கம்யூனிட்டில ஓகே நம்ம ஒரு வேணா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா காட்டுறேங்க. யாராவது ஒரு 30 கிலோ 40 கிலோ குறைச்சவங்க யாரா இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இத பாருங்க. நீங்க ஃபர்ஸ்டே யாரெல்லாம் வெயிட் லாஸ்க்காக மட்டும் இல்ல ஹெல்த்துக்காக வந்திருந்தீங்கன்னா நீங்க பாருங்க. இவரோட அனுபவம் சொல்லுங்க. பாலாஜி தானே? உங்களோட ஸ்லைட்ஸ் என்கிட்ட இருக்கு. மியூட் ஓபன் பண்ணீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் பாலாஜி. காட்பாடி காந்தி நகர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஓகே. கம்யூனிட்டிக்கு வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹோல் டே டயர்டா இருக்கும். 126 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். எவ்வளவு வெயிட்ல இருந்தீங்க? 126 கிலோ. வெயிட் கம்மி பண்ணவங்க எல்லாம் கவனிச்சீங்க, ஒரு 126 கிலோ வந்துக்கிறார். சுத்தமா டே நைட் எனக்கு தூக்கம் வராது. ராங் ஹீட்டிங் ஹேபிட். நடந்தா மூச்சு வாங்கும். கொரட்டா சத்தம் ஜாஸ்தியா இருக்கும். பக்கத்துல ஒய்ஃப் தூங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொரட்டா. அந்த கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே நல்லா தூங்கினேன். அப்புறம் 1.5 கிலோ ஃபர்ஸ்ட் டேவே லாஸ் ஆச்சு. அதை கண்டினியூ ப்ராசஸ்ல இது வரைக்கும் 54 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டா ஹாப்பியா இருக்காங்க. இவங்க என்னோட கங்க்ராச்சுலேஷன். எவ்வளவு? 54 கிலோ. 54 கிலோ. இது யாரு? நீங்க தானே? அது இது பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அந்த இன்னொருத்தவங்க பிரியதர்ஷினின்னு ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்களும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ஸ்கின்ல பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னு. இவரோட ஸ்கின் பாருங்க, அந்த வெயிட்ல இருக்கும்போது அவங்க ஸ்கின் பாருங்க, இப்போ அவரோட ஸ்கின் பாருங்க. இன்னொரு விஷயம் நீங்க இதுல கவனிச்சீங்கன்னா ஒன்னு தெரியும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம் யாராவது கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. அவர் வரதுக்கு முன்னாடி அவர் தலையில முடி எப்படி இருக்குது பாருங்க. இப்போ பிரசன்ட் இப்போ அவர் பேசுறாரு பாருங்க, அவரோட முடியை நீங்க பாருங்க. இது அவங்க வீட்டுக்காரமா? ஓகே, பாருங்க. சொல்லுங்கம்மா. பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. வரதுக்கு முன்னாடி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. தலைவலி இருக்கும். சிவியரா பேக் பெயின் இருந்தது. நியூட்ரிஷன் எடுத்து 2 நாள்ல பேக் பெயின்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன். 2 மாசத்துல என்னோட 9 kg எக்ஸஸா இருந்தேன். அதை குறைச்சிட்டு ஒத்த தலைவலியில இருந்தும் வெளியில வந்துட்டேன். பிசிஓடி ப்ராப்ளம்ல இருந்தும் வெளியில வந்துட்டேன். சூப்பர்மா, கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் ஐடியல் வெயிட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு. நீங்க இந்த ப்ராப்பர் எஜுகேஷன்ல இருக்கீங்களா? நீங்க அது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது இல்ல. ரிசல்ட் எஜுகேஷன் தான். வெரி குட், சூப்பர். வாழ்த்துக்கள். நீங்க இதோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஆள் நாங்க காட்டியிருக்கோம், ரைட்டா? ஓகே, இப்போ நீங்க இந்த அஃப்ரெஷ் யாரெல்லாம் குடிச்சிட்டீங்களா? எல்லாருக்கும் வந்துச்சா? ரெண்டாவது இப்போ இந்த கார்டை பத்தி டீடைல் சொல்ல போறேன், ரைட்டா? இந்த கார்டில் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க ஆரோக்கியம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க ஐடியல் வெயிட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆரோக்கியத்துல, ரைட்டா? இந்த கார்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாரும் கார்டு கையில எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் டே வந்தவங்களா இருந்தாலும் சரி, கடைசி நாள் வந்தவங்களா இருந்தாலும் உங்க கையில கார்டு இருந்ததுன்னா கார்டு எடுத்துங்க. எப்பயுமே நீங்க
நீங்க பார்க்க வேண்டியது இந்த கார்டை தான். இந்த கார்டுல இருக்கிறது கரெக்டா இருந்ததுன்னா உங்க வீட்டுக்கு எப்படி அடித்தளம் பேஸ்மெண்ட் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இந்த கார்டுல இருக்க பேராமீட்டர் முக்கியம். இதுல இருக்கிறது கரெக்டா இருந்ததா தான் அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போக முடியும். உங்க வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வெயிட் தான் இருக்கும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்கன்னா நீங்க 60 கிலோ, அந்த முன்னாடி இருக்க ஒன்னு எடுத்துங்க 60 கிலோ தான் இருக்கும். உங்க வெயிட்ல ரவுண்டா ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருந்ததுன்னா ரெட்னா என்ன அர்த்தம்? டேஞ்சர்னு அர்த்தம், கவனிக்கணும்னு அர்த்தம். நீங்க வெயிட் கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா அதிகமா இருக்கலாம். ரெட்ல ரவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ரெண்டுமே இருந்தாலும் நீங்க ரொம்ப கவனிக்கணும்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது உங்க பாடியோட ஃபேட். உங்க ஃபேட் எவ்வளவு இருக்கணும்னா நார்மலா ஜென்ஸுக்கு 10ல இருந்து 20 இருக்கணும், லேடிஸ்க்கு 20ல இருந்து 30 இருக்கணும். நான் சிம்பிளா சொல்றேன், உங்க ஹார்ட்டுக்கு போற பிளட் பைப் 10ல இருந்து 20யோ இல்லைன்னா 20ல இருந்து 30 இருந்தா அப்படி இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா அப்படி ஆயிடும். உங்களுக்கு செக் பண்ணது இம்போர்ட்டட் பாடி ஸ்கேனர். அதுல உங்களுக்கு எக்ஸஸா இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா விசரல் ஃபேட். விசரல் ஃபேட்ன்றது என்ன அப்படின்னா ஆர்கனுக்கு மேல போய் டெபாசிட் ஆகிற ஃபேட். எக்ஸாம்பிள் சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆர்கனுக்கு மேல போய் ஃபேட் டெபாசிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லிவர் இருக்கு, லிவருக்கு மேல போய் ஃபேட் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா அதான் விசரல் ஃபேட், ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட BMI 19ல இருந்து 23க்குள்ள இருக்கணும். 19ல இருந்து 23க்கு மேலேயும் போக கூடாது, 19 கீழேயும் போக கூடாது. வேஸ்ட் லைன் இஸ் a லைஃப் லைன் சொல்லுவாங்க. ஒருவருடைய தொப்புள் சுற்றளவு தான் அவங்களோட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு எவ்வளவு இருக்கணும்னா 70ல இருந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும், ஜென்ஸுக்கு 80ல இருந்து 90 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்களோட உடம்புக்கு ஒரு வயசு இருக்கு, உங்களுக்கு ஒரு வயசு இருக்கு. உங்களோட உடம்பு வயசும் உங்க வயசும் ஒன்னா இருந்தது இல்ல உங்க உடம்பு வயசு உங்க வயசை விட கீழே இருந்ததுன்னா யுவர் இந்த ரைட் ட்ராக், கரெக்டான பழியில போயினுக்கிறீங்க. உங்க கோச்சஸ் கிட்ட மீட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல என்னோட பாடி ஏஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க உடனே கவனத்தை செலுத்தணும். சரியா? ஓகே. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன் நீங்க ஜெனரலா நம்ம என்ன நினைப்போம்னா ஹாஸ்பிட்டல் போனா மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் ஆரோக்கியம் இல்லைன்னு நினைப்போம். ரைட்டா? நான் இப்ப சில சிம்டம்ஸ் சொல்றேன். இந்த சிம்டம்ஸ்ல ஏதாவது 1-2 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கூட நீங்க ஆரோக்கியம் இல்லாத பாதைக்கு போயிட்டு இருக்கீங்க. அந்த பாதையோட ரூட்டும் நான் சொல்றேன், கவனமா கேளுங்க.